உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளூர் பக்தர்களுக்கு தரிசன வழி திறப்பு, பணியாளர்களின் நிலுவைக் கூலி வழங்கல், பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அரசியல் கட்சிகள், இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தை அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு திருக்கோவிலுக்குள் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளோ, எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லக்கூடிய துரித வழிகளோ ஏற்பாடு செய்யாமல் இன்று காலையில் 4வது திருத்தத்தில் ஒரு பெண்மணி வலிக்கு விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு அவரை வெளியில் கொண்டு செல்வதற்கு கம்பி தடுப்பு கேட்டுகளை பூட்டி வைத்துள்ளனர் இந்த அறநிலையத்துறையினர். மேலும் நேற்று ஒரு பெண்மணி கழிவறை செல்லும்போது மூச்சு திணறி அவரை ராமநாதபுரம் தலைமை மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு இந்த ராமநாதசாமி திருக்கோயில் குடிநீரோ மற்ற எந்த அடிப்படை வசதியுமோ செய்து கொடுக்காமல் ஆங்காங்கே சாக்கடைகளை உற்பத்தி பண்ணி அந்த சாக்கடைகளை மிதித்து கொண்டு நீராட வேண்டிய துர்பாக்கிய சூழ்நிலையில் ராமநாதசாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மேலும் ரத வீதியை சுற்றி நகராட்சியின் சார்பாக வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் கூட குடி தண்ணீர் ஏதுமில்லை. வெயிலிலே மக்கள் சிரமப்பட்டு வெறும் கால்களோடு நடந்து சென்று இந்த கோயிலுக்கு ஏன் வந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே ராமநாதசாமி திருக்கோயிலை வைத்திருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை பக்தர்களுக்கு முறையான எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ராமநாதசாமி திருக்கோயிலுக்குள்ளே உள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எஸ். சங்கர், 8வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி, ராமேஸ்வரம்.